கைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு டைமாக நான் இதை பேச்சை கேட்டு வந்திருப்பேன். இப்போ வந்து சிவாவை இன்வைட் பண்ணிட்டேன். சிவா எப்படி ஹோஸ்டாக மாறினா? சிவா எப்படி கைஸ் ஹோஸ்டாக மாறினா? கிளியராக பார்த்துருப்பீங்க. சிவா ஸ்க்ரீனில் நான் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். எப்படி சிவா ஹோஸ்டாக மாறினா? சரி பரவாயில்ல. பட் நம்ம எப்படி மேட்சாக தான் இருக்கும். க்ளீன் மேட்சாக பார்க்கலாம். மேட்ச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் ஆசிட் டசன் பியூட்டிஃபுல் காமெண்ட்டில் போடுங்க. ஆசிட் வந்து கைஸ் உங்களுக்கு யார் ஆமாம் இந்த ஸ்கின் எங்கள் 2 பேர் ஸ்கின்ல உங்களுக்கு யார் ஸ்கின் கைஸ் பிடிச்சிருக்கு? யார் ஸ்கின்னை காட்டி சிவா? ஹாரி ஸ்கின் அந்த அக்லியாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த அக்லி ஸ்பேஸ் நோ என்னை வார்த்தை தள்ளி விட்டுட்டு என்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க. சிவா பார்க்கலாம் இந்த ஸ்டூபிட் சிவாவை. ஹாரி ஸ்டூபிட்டா இருப்பான். அதான் அப்படி சொல்கிறான். Let's watch a Siva that will be so boring. Pac-Man வேறு வச்சிருந்தான் நெக்ஸ்ட்டு. ஸ்கோர் பாயிண்ட்ஸ். எனக்கு பேக்மேன் பவர் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் வின் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ சிவாவை அந்த பந்து எடுக்க சொன்னால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த பந்து 10 பாயிண்ட்ஸ் ஒருத்து கைஸ். சிவா ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி பெரிய பந்து 50 ஒருத்து. நீங்கள் அந்த பெரிய பந்தை சாப்பிட்டுட்டு பேக்மேனை மாறுவீங்க. பேக்மேனை மாதிரி கோஸ்ட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சிவா எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 இது கிடைக்குது. இப்போ சிவா வந்து எல்லா கோஸ்ட்டையும் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டேன். என் பாயிண்ட்ஸ் ஆகும்ல. ஸ்டேஜே கிளியர் ஆயிடுச்சு. அவன் பாயிண்ட்ஸ் என்னன்னு காமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கெஸ் வச்சிருக்கேன். அதாவது 100 இருக்கும். 100 மேலே இல்லை 100க்கு மேலே இருக்குன்னு நான் சொன்னேன். நான் 100ன்னு நான் சொல்லவே இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு 100ன்னு சொன்னேன். அடுத்த 100க்கு மேலேன்னு சொல்லிட்டேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது பேசி பேசி ரொம்ப நேரமா. ஸோ கொஞ்சம் மூச்சு வாங்க விடுங்க கைஸ். சிவா பாட்டு பாடிட்டு இருக்கான். இதுவே நான் ஒரு மூச்சு வாங்கி நான் ஒரு ரெஸ்ட் கடுத்த வந்துட்டேன் கைஸ். நான் வெயிட் பண்ணிட்டு சிவா பேசுவான். நான் தண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து அது அந்த பெரிய பால் இருக்குல்ல அதை எடுக்க போனேன். அதுக்குள்ளே நான் உளுந்துட்டேன். தப்பிச்சிருப்பேன்னு நினச்சேன். இருந்தாலும் உளுந்துட்டேன். அந்த பால் இப்போ இருக்குமானே எனக்கு தெரியல. இன்னும் அங்கேயே இருக்குது. அதனால் இப்போ எடுப்பேனா. அடுத்து வந்து நான் வந்து இந்த பால் எடுத்துகிட்டு இந்த பால் என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டே பார்த்து அது எல்லா கோஸ்ட்டையும் சாப்பிடணுன்னு அந்த கோஸ்ட்டை ஒன்று சாப்பிட்டதுக்கே நான் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து கோஸ்ட் அடிச்சனால எனக்கு 278 பாயிண்ட்ஸ் இருக்குது. 280 வந்துட்டாங்க. நான் கோஸ்ட் சுற்றுட்டேன். அதனால நான் மேடாகி ஹரி அடிச்சுட்டேன். அடுத்த ஹரி வந்து இப்போ வந்து சிவா செத்து வாடுவேன் செத்து வாடுவேன் அந்த கேஸில் தான் கைஸ் சிவா இருக்கிறான். இப்போ ஏன் தெரியல அந்த கேஸில் தான் சிவா இருக்கிறான். அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுப்பேன். அடுத்து வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வின் ஆகணும். அப்படி தான் வின் ஆகணும். என்ன 388 இப்போ வந்து இந்த பாட் பேஸ் நான் தான் வச்சேன். ஏன்னா ஹரியோட வீக்னஸ் அதுதான் வச்சேன் பாட் பேஸ். அடுத்து வந்து ஹரி ஆரம்பிச்சோடய செத்துட்டா. ஆசிட் போல அவருக்கு அதை ரொம்ப பிடிக்கும். சிவாவே எடுத்தவனே செத்துட்டான். அவன் பிடிச்சிக்காம ஸோ நம்ம லீவ் கொடுக்கலாம்.
சிவா வெறியோட இருப்பான் ஹோஸ்டா இருக்கணும்ட்டு. சிவா கிறுக்கு. ஹாரி தான் பைத்தியம் இருக்கு. காமெண்ட் ஹாரி. Let's start the game. I said, but the worst game ever. The worst, not the best. Wow. We are just chilling. Chilling. வாங்க பாட்டு பாடலாம். நல்லா இருக்கும் பாட்டு பாட. கைஸ் யாருக்கு பாட்டு பாட பிடிக்கும்? சிவாவா சில்ல இருப்பானேடா. நான் எப்படி விடுறேன்? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் கிடைக்கும் கைஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் எப்படி விடுறேன்னு மட்டும் பாருங்க. சிவா ஸ்கிரீன்ல சிவா எப்படி விடுறீங்கன்னு பார்த்தீங்க. நான் எப்படி பேக்மேன் விடுறேன் பாருங்க. வாங்க வாங்க 20 ஸ்கோர் நம்ம ஏத்து போயிட்டுமா? எப்படி போம்? நம்ம நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம் கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம 9th பிளேஸில் இருக்கோம். நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6th பிளேஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு குவாலிஃபையே பண்ணி விடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6th பிளேஸ்லையாவது நம்ம இருக்கணும். 8th பிளேஸில் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கும் கீழே இருக்கணும்ல கைஸ். சொல்லுங்கள். வாங்க வாங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுவீங்க. இப்போ என்ன நிறைய சாப்பிட்றாங்க. பிக் பாயிண்ட்டை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரில. ஸ்ட்ராபெரியை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரில. எனக்கு பிக் காயின் பார்க்கலை, நான் பார்க்கலை. சாரி காய்ஸ். அவன் பிளைண்டு. நான் பார்த்துட்டேன் காய்ஸ். அந்த 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு காய்ஸ். 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு காய்ஸ். 100 நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி என்ன காய்ஸ் பண்ணோம்? ஸ்ட்ராபெரி 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் வெறும். ஓ நல்லதா போச்சு. நம்ம அதை போய் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்ருக்கேன். எப்போ சாப்பிட்டேன்? ஒரு ரவுண்டில் உன்னை பீட் பண்ணேன். பரவாயில்ல, அது செத்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. 350 கைஸ். என்ன தலாரி பாட்டு வரா? நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா வின் ஆயிடுவானா? நம்ம கண்டிப்பா வின் ஆகும் கைஸ். ஐ ஹோப். பிகாஸ் பாட் பிளாஷ் நீங்களே பார்த்தீங்க எத்தனை குட்டி குட்டி எலிக்குட்டி வந்தது. அதில் ரெட் எலிக்குட்டி. அதில் ரெட் எலிக்குட்டி தான் இருக்காலே டேஞ்சரு. அந்த ரெட்டு தான் சிவா எலிக்குட்டி. அது ரெட்டு போய் சொல்கிறேன் கைஸ். ஸ்டேஜ் கிளியர். ஸ்டேஜ் நம்பர் 3 போடலாம். நம்ம என்னதுல கோஸ்ட் மேல விளையாடிட்டோம். $430 points. பாட் பேஷ் என்ஜாய் பண்ண. நம்ம இப்போ பாட் பிளாஷ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சிவா பார்ப்போம். சிவா பாரு நான் எப்படி விடுறேன்னு. நல்லா விட மாட்டேங்க. ஆமாம், நான் நல்லாவே விட மாட்டேன் கைஸ். எனக்கு பாட் பேஷ்னாலே சுத்தமாக வராது. முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு கேம் அது. நான் அதை ஸ்டார்ட் பண்ணையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். ஏன்னா இந்த குட்டி குட்டி எலி குட்டியாக தருது. அதை எல்லோ கூட பரவாயில்ல. எல்லோ தான் இருக்காலே கைஸ். இருக்கா பீஸ்ஃபுல்ஸ். இந்த ஒரு ரெட் வரும் பாருங்களேன். அந்த கிரே தான். அங்கே பாருங்க தெரியுது உங்க. அந்த கிரே தான் ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதுதான் நகரவே நகராது. அதனால ஹரியை பிடிக்கும். ப்ளூ கூட பிடிக்கும். எனக்கு எதுவுமே பிடிக்காது. ப்ளூ மட்டும்தான் எனக்கு இருக்கலே பிடிக்கும். ப்ளூவும் கிரேயும். எல்லோவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். ரெட்டே எனக்கு சுத்தம் பிடிக்காது கைஸ். அந்த ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு சுத்தம் பிடிக்காது கைஸ். No ma'am, eliminate item and time to leave. I will control you. Game start பண்ணு guys. Pass. Let the game begin. Our first one is, of course, the hazard pool. Do not fall, as we know. Let's jump our opposite side. That's the best side. You idiots. Let's see where Siva is standing. Siva எங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க? பிட்டா பிட்டா பே மலம பிட்டா ஈஸி ரொம்ப ஈஸி. சிவாவே லெமனேட் ஆயிட்டான்டா. நானா என்னோட ஐ கார்னரை பார்த்தேன்டா. சிவா எலிமினேட் ஆயிட்டான். ஸோ வாட்ச் மோடில் இருப்பான். நான் எப்படி ஆடுறேன்னு திரும்ப ஒரு டைம் பாருங்க. பேக் 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 பேக்மேன் ஆரம்பிக்கலாம் மறுபடியும். போன ரவுண்டில் நம்ம 350யோட 350 380 போயிடுக்கிய. ஸ்ட்ராபெரி எங்கே கைஸ் இருக்குது? சிவா அங்கே இருக்குதுங்கிறான். ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். இன்னும் ஸ்பான் ஆகும். ஸ்டேஜ் 3ல ஸ்பான் ஆகும். பட் எனக்கு ஸ்டேஜ் 2ல ஸ்பான் ஆச்சு கைஸ். அது எப்படின்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க எனக்கு. நான் சரி எடுத்துட்டேன். எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஈஸியா இருக்கிறதுடா, ஈஸியா இருக்கிறதுடா. कस तेरे जामे मैं तो என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா அது என் ஸ்கூல் ஹிந்தி பாட்டு கைஸ். அதான். அவன் ஹிந்தி இல்லை, அவன் ஹிந்தி தெரியுமா? நான் ஹிந்தி இல்லை கைஸ். இல்லை தெலுங்கு. நான் தெலுங்கு இல்லை கைஸ், நான் தமிழ் கைஸ். போய் சொல்லாத. நான் உங்களை மாதிரி தமிழ் தான் கைஸ். ஹிந்தி சில பேர் இருப்பீங்க. உங்கள் லாங்குவேஜ் என்ன நீங்களும் சொல்லுங்க கைஸ். தமிழ், ஹிந்தி, ஒடியா. ஹரி அந்த மெகா நான் அந்த வாலில் நாக்கெல்லாம் பார்த்தேன் கைஸ். அதான் கைஸ். இப்போ ஒரு பெரிய பால் போய் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு 50 பாயிண்ட்ஸாக கொடுக்கும். கோஸ்ட்டில் சாப்பிட முடியலன்னா கூட ஒரு 50 பாயிண்ட்ஸாக ஸ்கோர் பண்ணலாம். Why? Yes, this get stupid. I am gaining no luck. எனக்கு லக்கே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். பார்த்தீங்களா கைஸ், ஒரு லக்கும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஸ்க்ரீனில் பாருங்க எப்படி வர்றாங்க, எவ்வளோ அசிங்கமாக வர்றாங்க. அந்த பாயிண்ட் எடுக்காத இவ்வளோ கஷ்டப்பட்டியோ. நம்ம அந்த பெரிய பந்து எடுக்க தான் கஷ்டப்பட்டோம் கைஸ். அந்த பேக் பேனாய் அந்த கோஸ்ட்டை சாப்பிடு. எங்க அந்த ஸ்டூபிட் இடியட் கோஸ்ட் உன்னை சாப்பிட போறேன், உன்னை சாப்பிட போறேன். சாப்பிட்றதுக்கு மேலே சத்துணும் கைஸ். ஹரி லாவா நம்மள சாப்பிட்டுச்சு, இந்த கோஸ்ட் நம்மள சாப்பிட்டுச்சு. சிவா வாய முடி. அந்த ஜெரி இருக்க தானே கஷ்டப்படுறேன். கட்டாரி இல்லை சரி, ஸ்ட்ராபெரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கோர் நம்ம பார்க்கோர் எக்ஸ்பர்ட்னு சொல்ல வந்தேன் கைஸ். அதுக்கெல்லாம் ரவுண்டே முடிஞ்சிருச்சு. This is the worst. இப்போ லீவ் கொடுக்க போறான். worst round. சிவா இப்போ லீவ் கொடுத்தான்னு செத்தான். ஏன்னா ஹரி சாவான். இப்போ
அவர் லாஸ்ட் ரவுண்ட் the worst game in the world. எனக்கு முன்னாடி இந்த கேம் பிடிச்சிருந்தது கைஸ் ஸ்டார்ட் பண்ணலனா இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இந்த குட்டிச்சாத்தாஸ்லாம் வரும். அந்த மவுஸ் இல்லைனா கூட ஹரிக்கு பிடிக்கும். மவுஸ் இல்லைனா கூட கொஞ்சம் ஈஸியாக தெரியும் கைஸ், பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் விளையாடையில ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செத்தே போயிட்டேன் ஆல்ரெடி. வெயிட் சிவா, நம்ம ஒரு புது பார்ட்டி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த பிளாக் பாட் பேஷ் சுத்தமாக பிடிக்கல கைஸ், எனக்கு அது சுத்தமாக இப்போ பிடிக்காது. மிஷினை கலெக்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் மிஷின்ஸ் கை நீங்கள் முடிச்சிங்கன்னா அது உனக்கு பொருள் தரும். அவ்வளோதான், அந்த அளவுக்கு யோசிக்காங்க. ஆமாம், ஹரி அந்த டைம் ஹரி நம்ம ஏதோ ஒரு புது கேம் வச்சுருக்கோம். சிவா கண்டுபிடிச்சி சொன்னோம் என்கிட்ட. இப்போ அந்த கேமுக்கு நம்ம என்ட்ராலாம் பார்க்க. சாக்லேட் நைட்டியூரி சாக்லேட்டா சிவாக்கு இருக்கு. நைட்டூரி பாப்லேட் என்னன்னு தெரியல, பிளேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் லோட் ஆகிறாங்க. எதுக்கு இப்போ மொத்தமாக லோட் ஆகிட்டாங்க. லெட்ஸ் பிகின் தி கேம். ஸ்பீடாக போது போயிட்டே இருக்கு. நிற்கும்ல ஒரு இடத்துல, அடுத்து போகும்ல. என்னன்னு தெரியல, எனக்கு வேகமாக போகுது, சிவாக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இல்லை எனக்கு தான் பார்த்தோம். எனக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு கைஸ். இப்போ நமக்கு இதுவா கைஸ், இது ஈஸி கைண்ட் ஆஃப் ஹரி ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி இறங்கினா எனக்கு பின்னாடி வரா. nobody saw that, But nothing. you saw nothing. மேலே போங்க, எலிவேட்டர்ல ஜம்ப் பண்ணி போவுங்க. ப்ளீஸ் என்னை பிக்கப் பண்ணிட்டு போ, என்னால் அப்படிதான் முடியும். சிவாந்த குட்டிச்சா தாங்க தெரியுதா எனக்கு கண்ணுக்கு. இந்த கல்லு சாப்பிடணும்னு இருக்கு. இப்போ நம்ம லேசர் ஜம்ப்ஸ் 1 2 யாருங்க சிவாங்க சைடில் தர்றா எனக்கு. நல்ல வேலை கைஸ், நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம் கைஸ், இல்லைன்னா எலிவேட்டரை மிஸ்ஸே பண்ணியிருப்பேன். நம்ம ஏலியன் ஷிப்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம ஆக்சுவலாக அது அட்வான்டேஜஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம செத்து செத்து விடுவோமே. நம்ம குவாலிஃபை ஆகிடும் கைஸ், தெரிஞ்சிருச்சு சொன்னேன்ல. எனக்கு போர் அடிக்குது கைஸ். இதான் எங்கள் லாஸ்ட் மேட்ச் கைஸ். பிகாஸ் டைம் ரொம்ப நீளமாக போகுது. 18 நிமிஷம் ஆயிடுதா. அதிகமாக போகும், எனக்கு கண்ணு கெட்டு போயிடும். இது என்ன ஆக்சுவலாக எங்கள் ஸ்லீப்பிங் டைம் 9 o'clock கைஸ். ஸோ இதான் எங்கள் லாஸ்ட் மேட்ச். ஸோ கடைக்கு போயிடுவாங்க. சிவா ஆல்ரெடி செத்துட்டான். பாய் பாய். மேட்ச் முடிச்சிட்டு. Thank you guys for watching this video. Like, share and subscribe for more Stumble guys and more gaming videos. And thank you. Bye. Good night.